கீழப்பருத்தியூரைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பையா சங்கையா அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பித்துள்ளார்கள். அன்பையா ஒரு ஐயப்பன் பாடல் கேட்டுள்ளார்கள். உறுதி அந்த அவங்க உள்ள போனோன்னு பாடுறேன். அன்பையா அவருக்கு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடகத்தை வச்சு போட்டு பூரா அப்படி நாடகத்தை பார்க்காம போனீங்கன்னா என்ன முன்னாடி படுக்காங்க. இந்த புழு சட்டை போட்டு ஊறப்படுத்த படுக்கிறீங்க. என்ன பழக்கம் அது? தூக்கம் வருதுன்னா வேணா என்
வந்து பார்த்துக்கிட்டே படிக்கலாம். சீனிக்கரந்திலைச் சேர்ந்த அன்பு ஐயா ராஜாங்கம் ஐயா அவர்கள் 100 ரூபாய் அனுப்பப்பட்டுள்ளார்கள். அன்பு ஐயா அவருக்கு நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்திரிச்சிங்களா? என்னைய பாருங்க, 2 பேர் என்னைய பாருங்க. என்னைய பாருங்க. கிழவி குலத்தைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன், அருமை தம்பி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் மாமன்னர் மருதுபுகழ் பாடியதற்காக அன்பில் பெற்றுள்ளார்கள். நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ இதெல்லாம் பாடுனா நீங்கள் காசு கொடுப்பீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போனா என்ன மயிர்கடை நான் பாட போகிறேன்? வேலை மயிர் பாடுறேன். பாடுனா கொடுப்பேன்னா பாடுவேன், கொடுக்க மாட்டேன்றப்ப அப்புறம் என்ன மயிருக்கு நான் பாட போகிறேன்? அது எனக்கு தேவையே கிடையாது. அதனால் அந்த வேலைக்கு போகணும். என்னை பாரு, பிடிச்சிருக்கா? அவன் சொல்லட்டும், நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அடுத்தவனுக்கு அடுத்தவன் கொண்டாடி நீங்களாம் ஏன் புருஷனா போகிறீங்க? ஒழுக்கமாக உட்காருங்க. ஏய், பிடிச்சிருக்கா செல்லக்குட்டி? என்னடா, ஆனால் உன்னை கட்டுறவ கொடுத்து வச்சவன டபுள் காட்டு மெத்த மாதிரி படுத்துக்கலாம். மேலே கீழே படுத்துறாது, கீழே படு. பொண்டாட்டி மேலே படுத்தேன்னு நான் அப்புறம் வலிச்சு தான் அல்லணும். அதெல்லாம் சுகத்தில் பேசாமல் இருந்துக்கிறோம். அப்பா காட்டுக்கு போய் காவல் பார்க்க சொல்லிட்டாரு. காவல் கண்டு கருத்துமா இருக்கணுமா? வள்ளியம்மாவோட காவல் முடியுதுன்ன வரையும் துணையோடு இருக்குன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்பா சொன்னபடி காவலுக்கு போகணும்னா மனசில் இருக்க ஆசையை எடுத்து சொல்லணும். ஆமாங்க, நான் ஒருத்தர் காதலிக்கிறேன். யார் அது? உயிரோட இருக்கானா? இருப்பேன். அவன் மற்றவங்களை கொல்லாமல் இருந்தா சரி. அதனால மரண யோகத்தில் பொம்பளை. நான் மரண யோகத்தில் பிறக்கல, நான் காதலிக்கிறவன் மரண யோகத்தில் பிறந்திருக்கேன். அப்படி சொல்லுங்க. என் காதலை சொல்ல வேண்டும் என்றார். அம்மாடி இதுதான் காதலா? அடடா, இது என்ன வேதமோ? நெஞ்சுக்குள்ளே ஏதோ ராகம் கேக்குது. கண்ணு ரெண்டு தானா தாளம் போடுது. கொட்டுங்க கொட்டுங்க கும்பிய கொட்டுங்க நீரும் நல்ல நீரும். எனக்கும் கை தட்டுறாங்களே, ரொம்ப நன்றி. காதல் தோல்வியில் உட்காந்துருக்காள் தான். அவங்க மட்டுமா காதல் தோல்வியில் உட்காந்துருக்காங்க? நானே காதல் தோல்வியில் தான் உட்காந்துருக்கேன். நான் உனக்கு அத்தை லட்சு, நான் காதலிக்கிறவங்க நினைச்சா எரிச்சலா வருகிறான். அடுத்தால மாத்த தானே நம்மளுக்கு அதான் டிரைவரை மற்றவரா அப்படி சொல்லாது. காதல்ங்கிறது ஒருத்தரோட தான் வரணும். ஆயில் அப்பப்ப மாத்தணும் இல்லையா? ஆயில் வேணா மாத்திக்கலாம்னா காதல் ஒருத்தரோட
ஏறாம புகத்தள்ளும் வண்டி பார்த்துக்க. அதனால எனக்கு அடுத்து ஒருத்தர் இருக்கா, அன்பானவ அழகானவ. இந்த உலகத்திலேயே பிரம்மனால் படைக்கப்பட்ட ஸ்பெஷல் ப்ராடக்ட் யாருன்னா அவன் மட்டும்தான். ஆமா, எங்களையெல்லாம் படைக்கையில பிரம்மன் கண்ணை மூடிட்டு படிச்சிருக்காரு. என்னவா மணி 2 ஆச்சான், சாப்பிட்டு நல்லா தூங்க வேண்டியதான். நாங்களும் தூங்கலாம்னு தான் நினச்சேன். நீங்கள் ஏன் அந்த ஊரில் நாடகத்தை போட்டிங்கன்னு எங்களுக்கும் தெரியலை. நீங்கள் பூரா முடிச்சுட்டு உட்காந்துருக்கணும், உங்களுக்கு என்ன தலையெடுத்தா? அதனால வேற ஊருக்குள்ள நாடகம் இருக்கும்ல, நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே. உங்களை யார் போட சொன்ன நாடகத்தை? அதனால எனக்கு அடுத்து ஒரு திக்கா அன்பான பழகினவ கண்ணத்துல இருந்து கையெடுறா, கடிக்கி கையெடுற. அதனால இங்கே பாரு, நான் ஒரு நேரம் போடுறதுக்கு மாட்டேன், கொஞ்சம் கடிச்சு வச்சுக்கிடுவேன், தெரியுமில்ல? ரொம்ப ஆர்வத்தில் இருக்குப்பா அந்த பிள்ளை கிடைக்காம. அவன் சொல்ற பெரிய மனுஷன் சொல்றதை கேட்பேன். அதனால அந்த அலைக்கு வந்துட்டு எல்லாரும் நான் காவலுக்கு போய் காவலை கலந்துருக்கோம். அன்பு ஐயா அவர்கள் ஒரு ஐயப்பன் பாடல் கேட்டுக்கொண்டிருக்கணுங்க. இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் எமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு மலைக்கு கல்லும் முள்ளும் ஆளுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. பள்ளிக்கட்டு மலைக்கு கல்லும் முள்ளும் ஆளுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கு, கற்பூர தீபம் சுவாமிக்கு, ஐயப்பன்மார்கள் கூடிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார், சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாசம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்தோம். திருமுடி எடுத்து எரிமேனி வந்து உருமனதாகி கேட்டை சொல்லி அருமை நண்பராய் காவலி தொழுது ஐயடி நறுமலை ஏறிடுவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுதை ஏற்றம் ஏறும் போது அறிஞர் மகனை துதித்து செய்வார், வழிகாட்டிடவே வந்திடுவார், என் பண்புடையவே வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கருணை கடல் கருணை கடல் துணை வருவார், கரிமலை இறக்கம் சபரி வீடவே வந்திடுவார், சபரி அன்னையை பணிந்திடுவார், சரபுத்தியாகவே கன்னிமார்களே சரத்திடி போட்டு வணங்கிடுவார், சபரிமலை இதழில் நெருங்கிடுவார், 18 படி மீது ஏறிடுவார், கெதி என்று அவனை சரணடைவார், மதிமுகம் கண்டே மயங்கிடுவார், ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் ஆளுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ. சாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை
நன்றி நன்றி நன்றி. பையன் தெரியாத பையன்கிட்ட போய் அதை காட்டின என்ன நமக்கு லீவ் விரதம் விட்டு குடைஞ்சுக்கிட்டு இருக்கு இங்க சீஞ்ச விநாயகர்களுக்கு விரதம் இருக்கு. இல்ல வேகத்துல அப்படியே நிக்குது. அந்த பிள்ளைய காட்டி நொன்னிட்டு தான் கண் குளிர்ச்சியாவே அந்த பிள்ளைகளோட என்னை மனசு பெருசா இருக்கு. ஆமா மனசு மட்டுமா போயிட்டேன் பாரு. என்னடி எப்போ 7 மணி நேரம் கழிச்சு கேட்பியா நெச்சு போச்சு வீட்டு ஓயாம கூப்பிடுறேன் என்ன பண்ணல இல்ல ஆப்ரேஷன் பண்ண சொன்னேன். அதைத்தான் அது வேற ஒன்றும் கருப்புக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்கேன். கருப்புக்கா எனக்கு சொல்றியா மூளை ஆப்ரேஷன் அவனுக்கு. என்னடி போடி வடி வச்சு துணி போடி வடி வச்சு என்னடா செல்லம் என்ன அப்படியா என்னடா செல்லம் தெரியாது. என் தங்கம் என் செல்ல குட்டி பட்டு குட்டி அம்மா குட்டி அப்படி சொல்லணும். சரி 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 போடி வடி சொன்னாது இந்த மாதிரி ஐட்டம் அணைஞ்சு ஐட்டம் கூட அணைங்க. சரி வந்தாச்சு மாமா ஒன்னடி பத்தானடா வரிசையா வசனம் சொன்னேன். பத்தானடா வரிசையா சொன்னேன். போராடம் பேச என்னடி நொன்னடி சொல்லாத. சரி என்ன சொல்லணும்னா மாமா என்னடி செல்லம் என்னடி சொன்னதா எருமை மாடு. சரி சரி என்னடா செல்லம் என் தங்கம் என் பட்டு குட்டி அப்படி சார் என் அம்மு குட்டி இந்த என் அம்மு பேர் என் குஞ்சு குட்டி இதை மட்டும் குஞ்ச மட்டும் சொல்லு. ஏடா போன குஞ்சா ஒரே பாரு குஞ்சு வச்சிருக்கேன். குஞ்சு கேவலப்பட்ட உன்னை நினைச்சு ஓடாட்டி உன்னை நினைச்சு நான் ரொம்ப தெரிஞ்சிட்டேன். என்ன நினைச்சு அப்புறம் அடிச்சு ஏய் அப்புறம் என்ன சிரிக்கிறாரா என்னடா செல்லம் எனக்கு மனசே சரியில்லை. ஏன் அம்மா சொல்றீங்க? இந்த ஆம்பளை நினைச்சு ஒரு நேரமும் ஒவ்வொரு நேரமும் அப்படி ஓடா தெரியும். நீங்க இல்லையே ரொம்ப பெருக்கிற மாதிரி இருக்கீங்க. அட ஓடா ஒரு காலத்துல எப்படி இருந்து எப்படி இருந்தீங்க? தக்காளி பழம் மாதிரி தள்ள 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 பப்பாளி பழம் மாதிரி பட 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 இருந்து என்ன
என்னைக்கு பெட்டி மணி என்னை கை என் உடம்புல பட்டுச்சோ என்ன சொல்றீங்க? அன்னைக்கோட போயிருச்சுடா, அம்மிட்டும் போயிருச்சுடா. என்கிட்ட தானே ட்ரெஸ்ஸு தப்பா, நான் தானே அவ எடுப்பேன். டெய்லர் அவர் என்னை படுக்க போட்டு அப்படி அடிப்பாரு. என்னத்த அளவெடுத்து வாத்தியார் இந்த மூடி தச்சீங்களா? தச்சேன் அதை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். நாங்கள் எங்கே போகிறது தெரியுமா? காட்டுக்கு போய் காவலுக்கு போகணும். காவலுக்கு? எனக்கு காட்டுக்குள்ள போகவே பயமா இருக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? நானும் கேள்விப்பட்டு முத போகும்போது பயமா இருக்கும். ஆமா. அப்படியா? பழகிரும்ல அடுத்து போக 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 பழகிருங்க. அப்படியா? ஆமாங்க. அடியே அடியே மணி செத்த நீ குனி புண்ணிய சொல்ற மணி. அடியே தங்கா சத்த புண்ணிய சொல்றான். நீ அப்படி சொல்லுவேனா? இது எப்படி இருக்கு? ஏமா உங்களுக்கு எப்படி இருக்கு? இது பாரு பட்டார ஓட்டு 3 மாதிரி. பொம்பளை ஒரு எதையாவது காட்டிக்கிட்டு வரியா பத்தியா? மொத்தமா மறைச்சுக்கிட்டு வர பத்தியா? என்னைக்குமே மறைச்ச பொருளுக்கு தான் அதிகம் விலை. ஆமா. அடியே சொல்லடி. என்னடி பஞ்சர் போன டயர் மாதிரி புஷ்ஷுன்னு காத்த விடுற? காத்து அடிக்கணும். பொம்பளை முகரே மூட வேண்டியதெல்லாம் மூடாம திறந்து ஓட்டு தெரியுங்க. ஏன் என்ன பார்த்துட்டு போறாங்க? காசு கொடுக்குறவங்க இடுப்பை தானே பார்க்குறாங்க. பார்த்துட்டு போறாங்க. என்ன மோசம் போச்சு? டேய் மணிமேல, அவ தொப்புல பாரு அப்படியே நாளி கிணறு மாதிரி எவ்வளவு குள்ளியா இருக்கு. ஆம்பளை தொப்புலையே பார்த்துட்டு வேற எதையும் பார்க்கலாம். இந்த தண்ணி அப்படியே ஊற்றி அப்படியே உறிஞ்சலாம். ஐயோ அவ தொப்புல பார்த்துட்டு நாளைக்கு கிணறு மாதிரி இருக்குன்றீங்க. அப்ப என்ன அர்த்தம் சொல்றாப்ல? ஏங்க அப்படி இருக்காது. அதுல கொடுத்து பாக்குற ஆளுக்கு தான் தெரியும் அதை பத்தி. சரி அப்பா என்ன சொன்னாரு? காவலுக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க. என்ன சொன்ன? சொல்லுடி. இதுக்கு முன்னாடி நீ காட்டுக்கு போயிருக்கியா? இல்ல நான் இன்னைக்கு தான் முத புதுசா போப்பேன். ஏய் போய் சொல்லாத. சத்தியமா? ஏய் மனது ரொம்ப பெருசா இருக்கே, காட்டுக்குள்ள போமா? இப்பாட்டுல முதல்ல அதுலயே குறியா இருக்கிற ஆம்பளை ரொம்ப எல்லாத்துக்கும் இதுலயே தான் கண்ணா இருப்பியல. அப்படி புடிச்சவர் நல்லா இருக்கு. ஐயோ முகத்தை பார்த்து பேசுது. எனக்கு என்னன்னு தெரியல. உன் முகத்தை பார்க்கறதோட அதை பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயா சரி என்னடி? பெண்ணுக்கு பெண்ணை பொறாமை கொண்டு பேர் அழகி. நான் காந்த கண்ணலை. சரி கட்டளை. ஆமா. தொப்புல அழகி. அடியே இந்த உசுறு இந்த உடம்பு எல்லாம் யாருக்காக தெரியுமா? அந்த பெட்டி மணியண்டனுக்காக தாண்டி நல்லா வச்சு அந்த மனுஷன் அடியே அந்த பக்கம் இடையில கிராஸ் ஆகுனா உன் மசுரை பெருங்குடி பச்சாண்டில் விட்டு அறுத்தே விடுவேன். நீ சொல்லு, நான் வேணா கொடுத்துட்டு கூட போறேன். என்ன நீ வேண்டி சக்கரத்தி நான் பார்த்து உனக்கிட்ட புண்ணியம் கூட கொடுத்தா தாண்டி நான் அவுத்து வச்சிட வேண்டி போனோனியோ. சரி நான் சொல்றது பெட்டிக்கார பிடிச்சிருக்கு. ஆமா 200 வருஷம் தீர்க்காயுசோட சுமங்கலியா வாழு. சரி போய் தொலை. உன் கிரகம் அந்த கிரகத்துல போய் மாட்டேன். ஏன் கிரகம்னு சொல்லாத? ஏன் நீ கிரகம்னு சொல்ற? என்ன தெரியும்? நம்மளுடைய நப பத்தி என்ன தெரியும் இவளுக்கு? உனக்கு என்ன தெரியும்? நீ என் நப பத்தி என் சிங்க குட்டிக்கிட்ட கேளு, என் செல்ல குட்டிக்கிட்ட கேளு. யார லவ் பண்ணு, பெட்டிக்கார மட்டும் லவ் பண்ணு. என்னமோ அந்த பாவம் பண்ணேன். ரெக்க கட்டி பறக்குதடி அப்போ மல்ல சைக்கிள். சபதி ஏறிக்கே ஐயாவோட பைக்கில் உலகத்து புடிச்சி அந்த சுவையரில் இருக்கு இந்த பந்தமோ. ரெக்க கட்டி பறக்குதடி மல்ல சைக்கிள். ஐயாவோட பைக்கில்
16 பெற்று பெருமாள் யாரு 16 நான் வைக்க முடியாது. 16 பத்து என்ன பால்வாடி வச்சு நடத்தவா? ஆமா என்ன ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கு என்ன ஒரு மாதிரியா இல்ல ஐயோ இங்க பாரு பாதையில் மனசு போகுதே ராசியா ரெண்டு பேரும் என்னமோ பண்றீங்க ஒண்ணு சரி அடியே அப்பா பார்த்தனா அழகு பயங்கரமா அழகா இருக்கு இந்த மாதிரி பொண்ணு பார்த்ததே இல்ல ஆமா ஆமா ஆனா உனக்கு மட்டும் எப்படி நல்லா எடுப்பா இருக்கு எடுப்பா இருக்க வைக்கிறத வச்சா ஓ நான் உன் முகத்தை சொன்னேன் நான் ஏதோ கேட்டப்ப கடையே இல்லைன்னு சொன்னியப்பா ஏப்பா டீ குடுக்குறேன். ஆமா சரி நான் கேட்டப்ப கடையே இல்லை நீ சரி எப்படி வந்துச்சு? நல்லா இருக்கு நாங்க சாப்பிடல போய் எடுத்துட்டு வந்தோம். நாங்க சாப்பிடல. அப்படியா நீ சக்கரவர்த்தி சரி நல்லா இருக்கியா உண்மையிலே உன் அழகுக்கு உன் அழகுக்கு நீ கவலைப்படாத இப்பேற்பட்ட அழகை சும்மா வைக்கிற மாதிரி உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும். அழகா சும்மா வைக்கப்படாது. நல்ல மாப்பிள்ளைய இருக்கு ஏதாவது ஒரு மாப்பிள்ளைய நீங்க உனக்கு பிடிச்சிருந்தா கூட சொல்லி நல்ல மாப்பிள்ளையானா வேற எங்கேயும் தேட வேண்டாம். உங்க புருஷனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடி இப்படி சொல்ற என்ன நீ போட்டு ஆமா நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேத்துல எனக்கு சட்டை கொடுத்தாரு. உனக்கு நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? நான் தன்ராஜுங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிறீ நான் உங்க புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாரு. ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டு ஆள முகர கட்டே பாரு. ஏன் என்ன அப்பள செய்யக்கூடாது. ஒருவருக்கு ஒருத்தியாக வரணும். 2 வருஷமா நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நீ சொல்லிட்டு தெரியும். சொல்லுங்கம்மா. சரி அப்பா பாத்துக்கறேன். அப்பா என்ன சொன்னாரு? காவலுக்கு போய் சொல்லிருக்காங்க. காவலுக்கு போறாரு. ஆமா ஆமா. இந்த மாதிரி வந்து பாத்துக்கமா. நீங்க பாருங்க எந்த தண்டின்னு. டேய் இங்க பாரு. டேய் கல்யாண சமண திறந்து ஆயா என்ன? இங்க வா முதல்ல. பொம்பளைகளை அடக்கி வைங்க மாமா. வந்ததுல இருந்து பொம்பளை வாங்க சரியா? இங்க வாங்க தங்க அப்படி நின்னுங்க. எங்கடி போச்சு? ஐயோ ஆமா. எல்லாரும் ஒழுங்கா அங்கேயே போய் இறக்கி விட்டுருக்காங்க. ஆமா காலை இல்லை என்ன பண்ணுவாங்க நடந்து போனா ஆனதும் நடந்து கல்யாணம் இந்த அருவியில போயிட்டு 3 பேர் சேர்ந்து முதல்ல குளிக்கிறோம். பேர் சேர்ந்து மொட்டை குண்டியா போட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டு குளிக்க. என்னம்மா ஏமா கோவப்படுறீங்க? இங்க வா அவளை பார்த்து நீ கத்துக்க. எவ்வளவு அழகா இருக்கு பாரு. எப்படி பேசலாம் பாரு. வாயில ஏறி தான் சொல்லுவா. ஏமா பார்த்தவங்க ஆத்துல குளிக்கல எல்லாத்தையும் அவுத்து போட்டு குளிச்சாதாம்மா சுகமா இருக்கும். ஓ ஏன் நீ இப்படி பண்றீங்க? ஆமா எல்லாரும் சேர்ந்து ஆத்துல போய் குளிக்கணும். குளிச்சு சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்துட்டுலாம் குளிக்க கூடாது. சரி குளிக்கிறதுக்கு முன்னாடி அவளை கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தோஷமா இருக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சிடணும். குளிச்சுட்டு சந்தோஷமா சந்தோஷமா இருந்ததுக்கு அப்புறம் குளிச்சிடணும் முடியும். ஏன் ஆதாரி முண்டை சந்தோஷமா இருக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தாண்டி சந்தோஷமா இருக்கணும். அந்த மைசூர் சாண்டல் சோப்பை போட்டு கிளினிக் பிளஸ் சாப்பு போட்டு கமகமான மல்லிகைப்பூ வச்சு கமகமான இருந்தா தாண்டி அந்த வாடகை வர. சரிம்மா அடே அப்ப நீ அப்படியாளாடி முதல்ல உனக்கு கூட கல்யாணம் தேவையில்லை. இவ கூட பேசாம இவளுக்கு கூட பேசலாம் போல. இவளுக்கு முதல்ல கல்யாணம் தேவை. மாப்பிள்ளை இறங்க பார்த்து சொல்லி நான் கட்டினா வச்சு தொலைக்கிறேன். கல்யாணம்லாம் பண்ற ஆசை இல்லம்மா. ஏய் இப்ப ஆசை இல்லையா? உங்க அண்ணன் 7 பேத்தையும் நான் தான் கல்யாணம் பண்ணணும். ஏய் 7 பேருக்கு 7 பொண்ணு பார்க்கணும். அது உன்னை கட்டவே மாட்டேனா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. என்ன 7 பேருக்கு 7 பொண்ணு வந்துச்சுன்னா 7 நாத்தனா 7 நாத்தனா கொடுமையை நீங்க தாங்க முடியுமா? உங்க கூடயே பிறந்து வளர்ந்ததுல இருந்து சின்ன பிள்ளையில இருந்து நான் கூட இருக்கேன். அப்ப நான் உங்க 7 பேர் அண்ணனையும் நான் ஒருத்தி கட்டிக்கிட்டேன்னா ஒரே பிரச்சனையா முடிஞ்சிடும்ல. நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம சொந்த பூரா எழுதி கொடுத்துருவேன்ல. பிரச்சனை இல்லையா? எங்க அண்ணனுக்கு வாழ்க்கையில என்ன ஆகுது? 7 அண்ணனுக்கு அந்த ஒத்த வீடு. நீ உங்க ஒத்த பொம்பளைக்கு அந்த ஒத்த வீடு. நீ போட்டு என்னையே போட்டு சித்திரவதை பண்ற. எங்க அண்ணன் என்ன சித்திரவதை பண்ண போறீங்களா? ஆமா கொஞ்ச நேரம் ஆடி போய் விளையாடுமா? சொல்லுங்கம்மா. வெள்ளி மணிக்கு சார் நீ அங்கேயே வாடாச்சுக்கிட்டு நீ ஆக்கிய மட்டும் நான் வெள்ளி மணி கிண்ணத்திலே நல்ல சந்தனம்டா. அடியே பார்த்து சிரிக்காதடி. அடி அள்ளிக்கொள்ள போறே உன்னால வாழத்தான். Thank you.
துவைச்சதுல வேர்த்திருச்சு அவன் வீட்டுக்காரர் அவரு. அதனாலதான் ஏய், கல்யாணம் ஆயிடுச்சா? நாகல அப்ப அவன் வீட்டுக்காரர் சொல்றா. கல்யாணம் ஆக ரெடியா இருந்துச்சு, கொரோனா வந்துருச்சு. இவங்க வீட்டில் அவருக்கு குடியிருக்காங்கம்மா. கல்யாணம் முன்னேற்ற கொரோனா வந்துச்சா? அப்படியா? ஆமாம்மா ரெடி ஆயிலாம் எல்லாம் பிளான் பண்ணோம், கொரோனா வந்துருச்சு. ஆனா உங்க கல்யாணம் அதுக்கே கொடுக்கல பாருங்க. சரி என்னப்போம் பரவந்துருச்சு. ஒரே நீங்க கல்யாணம் பண்ணணும் ஆக்கணும்னு நினைக்கிறப்ப பூரா கொரோனா வந்து வாய் மூடி மகளே. இடங்கள் விளையாடுத்தம்னா அப்படி போட்டு அடிக்கிறீங்களே. பூரா ஊரே தான் போட்டு இதுலயே கண்டு வைக்குது, நீங்களும் பொட்டு போட்டு அடிக்கிறீங்க. என்னன்னு கேக்குறேன். கேட்க வந்த ஆளில்லை நினைக்கிறீங்களா? நீங்கள் பெண் தானே, அதில் அடிக்கலாம். ஒரு பெண்ணுக்குள்ள பெண்ணு இதுல அடிக்கிறீங்களே. திருப்பி அப்புறம் வந்து அவளை அடிங்க பாப்பா. அப்படி தெரியாம போட்டு ஏன் இப்படி கோபப்படுற? சரி நான் பாட்டு போட்டு நிப்பாட்டுறேன். அப்பா என்ன சொல்லி காவலி அப்பா என்ன சொன்னாரு? பறவை சொன்னாரலையா? நான் பறவை மொத்தத்தின் போய் போமா பறவை சொன்னாரு. ஆடி பாடி பறவை சொன்னாரா இல்லையா? ஆமா ஆடி பாடி போட்டு நோமானு அம்மா இங்கே வர, உங்களோட தோழி தானே, நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்குறாங்கல்ல, கேட்கணும். அதே மாதிரி அவங்க ஆசைப்படுறாங்க நீங்கள் ஆடணும்னு, அவ்வளோதானே. இதில் என்ன இருக்கு? இப்போ நீங்கள் ஆடுறீங்களா இல்லை பூரா அவுத்து விட்டு முண்டமா நிற்கவா? அப்புறம் என்னன்னு அப்புறம் நான் இப்படி ஒரு நாள் கூட வெளிச்சத்தில் பார்க்கலாம். ஜனக்கா 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 அடியா பாடி என்ன உடம்பி அடியா பத்த ஜனக்கா ரப்ப பப்பா பூவாடே அமரே அடே ஐ ஏகட்டே சமயோரே உடனே கையெடுத்து கும்பிடு அடி பச்சை மிளகா இது காரமில்லை
ஏய், பின்னாடியே பேசுறேன். உசுறு தொழிலாளி ஏன் விரட்டுறீங்க? நான் தான் இப்போதைக்கு உனக்கு உசுறு இங்க போடி, இங்க போடி, இங்க போடி. இப்போ நீ முன்னாடி போயிரு. சரி, சரி. முன்னாடி போயிரு. இப்போ போ. அம்மா நீங்க பின்னாடி மச்சான பாரடி. அரே தாத்தா ஏற்கனவே ஆடுனோம்ல. ஐயோ வேணாம்டா வேணாம்டா. சரி. அம்மா அம்மா அருமையா ஆடுனீங்க. மக்களுடைய விருப்பத்துக்காக நல்லா ஆடுனீங்க. எனக்காக உனக்காக? என்னுடைய விருப்பத்துக்காக என்ன பண்ணணும்? உட்காந்து 2 ஆட்டம். ஏய் அவர் கை எங்க அப்பா சொல்லி முதல்ல வேலையில தூக்குற முதல்ல. ஏற்கனவே 55 பேர் தூக்கு இருக்கேன். 56 தான் லட்சுமணியா தூக்குனியா. ஏன் இவர் முதல் இல்லையா? என்ன கடைசி சரி ஒரு படத்தை போடுறது 57 உங்க புருஷன். டேய் என்னடி என் புருஷன் மேலே கண் வைக்கிறீ என்ன? உனக்காகவே நான் இப்ப கல்யாணம் பண்ணக்கூடாது போல. ஆத்தாடி கல்யாணம் பண்ண கை நோடுறீ. என்ன எப்பன்றது நான் கல்யாணமே பண்ணல. அதுக்குள்ளே புருஷனுக்கு பங்கு போடுறேன். எதுல வேணாலும் செஞ்சுட்டு போலாம்ல, அதுக்கு தான் சொல்றேன். சொல்லிலாம் ஒரு மனுஷிச்சே வேலைகளை சாரு இந்த வசந்த முடிவுல வர முடியல. அப்படி யாராவது வந்து மரியாதை கொடுத்து என்ன பண்ண சரியா? ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் காவலை சரி, சரி, சரி. ஆளுகளும் சோ அவங்க கூட பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டான். பேசக்கூடாதுங்கிறீங்க. ஏய் ஏன் இப்போ கூட பேசக்கூடாதுங்கிறீங்க? இருடா இங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருடா நம்ம போயிட்டு வருவா டீச்சர். நல்லா இருக்கண்ணா. அப்புறம் மாற்றி பின்னாடி வாங்க. எதுக்கு பாடி